2019 பயாலஜி எம்சிக்யூவில் 22வது எம்சிக்யூ மனிதனின் உள்ளார்ந்த நிற்பீடனத்தில் அகத்தற்பாதுகாப்புகளை இடையீடு மூலம் செயற்படுத்தும் களங்கள். இப்போ இதில் எங்களுக்கு ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. 4 கேட்டகரியில் டி களம், பி களம், தென்கொடிய களம், இயற்கையான கொள்ளும் களம். அதில் 2 களங்கள் எதுன்னு சொல்லி 5 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. உள்ளார்ந்த நிற்பீடனத்தில் உள்ள உள்ளான தடை பாதுகாப்பு அப்படி என்றால் தற்பாதுகாப்புகள் தான் உள்ளான தடை பாதுகாப்புகள். அது எப்படி என்றால் உள்ளார்ந்த நிற்பீடனத்தில் வெளிப்புற தடை பாதுகாப்பை தாண்டி 2 வகையான தடை பாதுகாப்பு இருக்குது. வெளிப்புற தடை பாதுகாப்பு, உள்ளான தடை பாதுகாப்பு. வெளிப்புற தடை பாதுகாப்பையும் தாண்டி மனித உடலுக்குள்ள நுழைகிற நோயாக்கிகளை 2ஆம் வரிசையிலிருந்து உள்ளார்ந்த நிற்பீடனம் எதிர்கொள்ளும். இப்போ உள்ளார்ந்த நிற்பீடனத்தில் சிரத்தல் அடைந்த களங்கள் காணப்படும். இந்த களங்கள் எப்படின்னா வாங்கி மூலக்கூறுகளை வச்சுக்கொண்டு நோயாக்கிகளோட வாங்கி மூலக்கூறுகளோடு தெரிவு முறையில் சிறப்பாக இணைஞ்சி அந்த நிற்பீடன வேலையை மேற்கொள்ளும். இப்போ உள்ளார்ந்த நிற்பீடனத்தில் உட்புற தடை பாதுகாப்பில் மெயினாக பின்குழிய களங்கள், இயற்கையாக கொள்ளும் களங்கள், நுண்ணங்கி எதிர்ப்புரதங்கள், அழற்சி தர தூண்டற்பேருன்னு 4 விடயங்கள் இருக்குது. இதில் தென்குழிய களங்களும் இயற்கையான கொள்ளு களங்களும் தான் இப்போ ஆன்சர்ன்ட்டு தெரியும். இப்போ தென்குழிய களங்கள் என்னென்னு பார்த்தோம்னா, தென்குழிய களம் ஒரு சிறப்பான களமாகும். இது நுண்ணங்கிகள், பிறப்பொருள்கள், சிதைவடைந்த களங்கள் நுண்ணங்கிகள், பிறப்பொருள்கள் மற்றும் சிதைவடைந்த களங்களை உட்புற களத்தக சமன்பாட்டின் மூலம் அளிக்குது. அப்போ இது பிறப்பொருள்கள் எல்லாம் அடையாளம் காண வாங்கி மூலக்கூறுகளை பயன்படுத்தும். பொதுவாக நடுநிலை நாடி, பெருந்தென்குழிய களங்கள், மனித குருதி சுற்றோட்டத்தில் இருக்கிற நடுநிலை நாடிகள் எல்லாம் இது தான். ஸோ இதுகள் பாதிக்கப்பட்ட இடத்துல இளையங்கள்லேருந்து கிடைக்கிற சமிஞ்சைகளை வச்சு நோயாக்கிகளை தேடி அதை விழுங்கி அழிச்சது. இப்போ பெருந்தென்குழியம் ஒரு வினைத்திறனான மிகப்பெரிய வினைத்திறனான தென்குழிய களம் தான் பெருந்தென்குழியம். இயற்கையான கொள்ளுங்களங்கள் தென்குழிய களங்கள் மாதிரி இல்லை. தென்குழிய களங்களுக்கும் இயற்கையான கொள்ளுங்களங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, தென்குழிய களங்கள் உட்புற களத்தக சமிபாட்டு மூலம், அதாவது வாங்கி மூலக்கூறுகளோடு இணைஞ்சு அதை விழுங்கி அழிக்கும். இயற்கையான கொள்ளுங்களங்கள் விழுங்கி அழிக்காது. அது வாங்கி மூலக்கூறுகளோடு இணைஞ்சி மாறாக ரசாயன பதார்த்தத்தை வெளியிட்டு களங்கள்ட வளர்ச்சியை நிரோதித்து அழிக்கும். இது இயற்கையான கொள்ளுங்களங்கள் ஒரு வகை நிணநீர் குழியங்கள். குருதிஈரல் மற்றும் நிணநீர் முடிச்சுகளில் காணப்பட்ட குறிப்பிலக்கட்ட நிற்பீடனத்தில் தொழிற்படுறதுகள். அப்போ இவை மாறுபட்ட தீங்கு பயக்கும் களங்கள்னால் புற்றுநோய் களங்கள், வைரஸால் பாதிக்கப்பட்ட களங்கள், இந்த களங்கள் எல்லாம் தேடி கண்டுபிடிச்சி அழிக்கும். இதிலேயே அவங்க டி மற்றும் பி நிணநீர் குழிகள் பற்றி கதைச்சிருக்காங்க. அது உண்மையாலுமே வாரது இசைவாக்க நிற்பீடனத்தில். அப்போ இசைவாக்க நிற்பீடனத்தில் டி மற்றும் பி நிணநீர் குழியங்கள் பாதுகாப்பு தூண்டற்பேறுகள் மூலம் உடலை பாதுகாப்பும். டி நிணநீர் குழியம், பி நிணநீர் குழியம் எல்லாம் மனிதண்ட நிணநீர் குழியங்கள், அதாவது என்பு மச்சையில் தண்டு களங்களில் உற்பத்தியாக்கப்படுது. ஸ்டெம் செல்ஸ் என்று சொல்லுவோம். ஸோ அப்போ இதுக்கு ஆன்சர் 5வது ஆன்சர் இயற்கையாக கொள்ளும் களங்கள் மட்டும் தென்குழிய களங்கள்.